ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். குறிப்பா லங்காவிலிருந்து வந்திருக்கிற பரமேஸ்வர் பிரபு மாதாஜி, அவங்க பக்தர்கள், குழந்தைங்க எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் பக்தி முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் படிச்சோம். இந்த 11ஆம் அத்தியாயத்துல பல்வேறு யுகங்களை பத்தி சொல்லியிருந்தது. மொத்தம் 4 யுகம் இருக்கு. மொத்தம் எவ்வளவு யுகம் இருக்கு? 4 யுகம். இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம். நம்ம எல்லாருமே கலியுகத்துல இருக்கோம். முதல்ல சத்தியுகம், சத்தியுகம், 2வது திரேதாயுகம், 3வது தாபர யுகம், 4வது கலியுகம். மொத்தம் எவ்வளவு யுகம்? 4 யுகம். சத்யா, திரேதா, துவாபரா, கலி. இந்த 4 யுகமும் மாறி மாறி அப்படியே சொல்லிட்டே இருக்கும். கடிகாரத்துல முள்ளு சுத்துது பாத்தீங்களா? கடிகாரத்துல முள்ளு சுத்துற மாதிரி, கார்ல சக்கர வீடு சுத்துற மாதிரி இந்த 4 யுகம் மாறி மாறி சுத்திட்டே இருக்கும். முதல்ல சத்தியுகம் வரும், அப்புறம் திரேதா யுகம் வரும், அப்புறம் துவாபர யுகம் வரும், கலியுகம் வரும். சத்யா, திரேதா, துவாபரா, கலி. சத்யா, திரேதா, துவாபரா, கலி. இப்படி 4 யுகமும் சுத்திட்டே இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே கலியுகத்துல இருக்கோம். இந்த 4 யுகத்துக்கும் யுக தர்மம் உண்டு. ஒரு யுகத்துக்கு யுக தர்மம் இருக்கு. அந்த யுகத்துல நாம என்ன செய்யணும், ஒரு யுகத்திலும் நாம என்ன செய்யணும்னு யுக தர்மம் இருக்கு. அப்போ இந்த ஒரு யுகமும் அதனுடைய ஆயுள் காலம், சத்தியுகம் எவ்வளவு காலம் இருக்கும், திரேதாயுகம் எவ்வளவு காலம் இருக்கும், துவாபரயுகம் எவ்வளவு காலம் இருக்கும், கலியுகம் எவ்வளவு காலம் இருக்கும். கலியுகம் மொத்தம் 4,32,000 வருஷம். கலியுகம் மொத்தம் 4,32,000 வருஷம். அதுல வெறும் 5000 வருஷத்தை நம்ம கடந்து போயிருக்கோம். வெறும் 5000 வருஷத்தை கடந்திருக்கோம். இனி 4,27,000 வருஷம் இருக்கு கலியுகத்துக்கு. இதுக்கு முந்தின யுகம் இது அப்படியே டபுள் மடங்கு ஆக்கணும். 8,64,000 வருஷம். அதுக்கு முந்தின யுகம் அதை டபுள் மடங்கு ஆக்குனா 16 லட்சம் வருஷம், 17 லட்சம் வருஷம். அதை டபுள் மடங்கு ஆக்குனா சத்தியுகம். இப்படி இந்த யுகத்தோட ஆயுள் காலம் ரொம்ப நீண்டது. அப்புறம் இந்த 4 யுகத்தையும் 4 உலோகத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. 4 யுகத்தையும் 4 உலோகம். சத்தியுகம் கோல்டன் ஏஜ். சத்தியுகம் பொற்காலம். சத்தியுகம் பொற்காலம், கோல்டன் ஏஜ். திரேதாயுகம் சில்வர் காலம், வெள்ளி காலம். திரேதாயுகம் வெள்ளி காலம். துவாபர யுகம் வெங்கல காலம். துவாபர யுகம் காப்பர், வெங்கலம். கலியுகம் அயன், இரும்பு காலம். கலியுகம் அயன் ஏஜ். இப்ப இரும்பு காலம் போய் கலியுகம் பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு. கலியுகம் இப்போ பிளாஸ்டிக் காலம். இப்படி 4 யுகத்துல இந்த யுகத்தினுடைய மக்களுடைய ஆயுள் காலம், மக்களுடைய ஆயுள் காலம், அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரம், இது எல்லாமே ஒரு யுகத்துக்கும் வித்தியாசம் வரும். சத்தியுகத்துல ஒரு மக்கள் சக்தியுகத்துல வாழ்ந்தவங்க 1 லட்சம் வருஷம் வாழ்ந்திருக்காங்க. சத்தியுகத்துல வாழ்ந்தவங்க எவ்வளவு வாழ்ந்திருக்காங்க? 1 லட்சம் வருஷம். நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாமி கதை விடுறாரு, அது எப்படி நம்புறது? சத்தியுகத்துல 1 லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதான் நம்புற மாதிரி சொல்லுங்களேன். சினிமா படத்துல சொன்னா நம்புவாங்க, நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க. சினிமா படத்துல வெள்ளை காக்கா பறக்குதா, ஆமா 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 வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பொங்க சாமி நீங்க போய் சொல்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா, சாஸ்திரம் சொல்வதா உண்மை, சாஸ்திர பிரமாணம் தான் உண்மை. அப்போ
சத்தியுகத்துல வந்து சத்தியுகத்தோட ஆயுள் காலம் வந்து 1,00,000 வருஷம். வால்மீகி முனிவர் அவர் தவம் செய்யறதுக்கு 60,000 வருஷம் இருக்கு. 60,000 வருஷம் தவம் பண்ணிருக்காரு. அப்போ 60,000 வருஷம் தவம் பண்ணிருக்காருன்னா அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருப்பாரு இல்லையா? அப்போ சத்தியுகத்துல வந்து மக்கள் உண்மை சொல்றவங்க, உண்மை பேசுறவங்க, வாய்மை, தூய்மை, தவம், கருணை, இந்த நான்கை கடைபிடிச்சாங்க. இப்ப வந்து நீங்க எல்லாம் ஒரு வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. இந்த வீடு வந்து கட்டும் போது 4 பக்கம் ஒரு தூண் வச்சிருப்பாங்க. அந்த தூண் வச்சுதான் அந்த வீடு கட்டுறாங்க. அந்த தூண் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு நிக்காது, விழுந்துரும். அஸ்திவாரம் போட்டு அதுல பில்லர் போட்டு அதுல செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரிதான் தர்மத்துக்கு 4 தூண் இருக்கு. தர்மத்துக்கு 4 தூண்: வாய்மை, தூய்மை, தவம், கருணை. உண்மை, சத்தியம், வாய்மை, தூய்மை, பியூரிட்டி, தூய்மை, தவம், தவ வாழ்க்கை, கருணை. தியூனம் பானம் ஸ்திரியா சூடா. இந்த தியூனம்னா தூனம் பானம் ஸ்திரியா சூடா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது இருக்கிற இடத்துல இந்த 4 இருக்காது. எந்த 4 இருக்காது? சத்யா, தயா, சௌச்சம், தபா. சத்தியம், தயா, சௌச்சம், தபா. சத்தியம்னா உண்மை, தயானா கருணை, சௌச்சம்னா தூய்மை, அப்புறம் தபானா தப வாழ்க்கை. இந்த 4 வந்து தர்மத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா எந்த 4 இருந்தா இது இருக்காது? மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிடுறவங்க, தகாத உறவு பண்றவங்க, சூதாடுறவங்க, இந்த 4 இருந்துச்சுன்னா தர்மம் போயிடும், தர்மம் இருக்காது. அப்ப சத்தியுகத்துல எல்லாருமே தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க வந்து தவம் செய்வாங்க. காட்டுல போயிட்டு ஓ நமோ பகவதே வாசுதேவாய, அவங்க காட்டுல போய் பகவானை தியானம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க தர்மம். அவங்களால பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவங்க நீண்ட ஆயுள் காலம் இருந்ததுனால அவங்க காட்டுல போய் தவம் செஞ்சாங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்ப கிரேதாயே தியாயதே விஷ்ணு. கிரேதா யுகத்துல, சத்தியுகத்துல விஷ்ணு தியானம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த யுகம் இருக்கு இல்லையா, துவாபர யுகம். அது வந்து இந்த 100% சத்தியுகத்துல 100% உண்மை பேசுறவங்க, சாஸ்திரத்தை பின்பற்றவங்க. சத்தியுகத்துல வந்து 100% இருந்தாங்க உண்மை பேசுறவங்க, சாஸ்திரம் பின்பற்றுறவங்க, சுத்தமானவங்க, கருணை வாய்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த யுகத்துல அந்த 100% 75 ஆயிடுச்சு. 75 தான் இருந்தது. அவங்கனால வந்து அவங்க ஆயுள் காலம் குறைஞ்சிருச்சு. 1,00,000 வருஷத்துல இருந்து 10,000 வருஷம் ஆயிடுச்சு. 10,000 வருஷம் இவங்கனால வந்து தவம் செய்ய முடியல. இவங்க வந்து யாகம் பண்ணாங்க. திரேதாயாம் யஜதோ மகை. பிராமணரை வச்சு ஓம் இதம் இந்திராய நமக, ஓம் இதம் வருணாய நமக, ஓம் இதம் விஷ்ணுவே நமக அப்படின்னு யாகம், யாகசாலை வச்சு யஜ்ய கூட்டத்துல நெருப்புல யாகம் பண்ணி நெய் விடுவாங்க. அந்த யஜ்யம் வந்து திரேதா யுகத்துல பண்ணாங்க. அப்புறம் துவாபர யுகத்துல மக்களோட ஆயுள் காலம் 50% குறைஞ்சு போயிடுச்சு. 1000 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. 1,00,000 வருஷவங்க எங்க, 10,000 வருஷம் வாழ்ந்தவங்க எங்க? துவாபர யுகத்துல 50 வருஷம் 1000 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. இவங்கனால யாகம் செய்ய முடியல. இவங்கனால வந்து தியானம் செய்ய முடியல. ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இவங்க கோயில் வழிபாடு பண்ணாங்க. நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்கு. காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், ஜெகநாதபுரி, இந்த மாதிரி நிறைய பழமை வாய்ந்த கோயில் இருக்கு. சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், நிறைய ஊர்கள்ல ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இருக்கு. அந்த காலத்துல மன்னர்கள் வந்து பெரிய பெரிய கோயில் கட்டி பகவானை வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் கலியுகம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான யுகம். கலியுகத்துல வந்து ஏமாற்றுறவங்க, மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிடுறவங்க, தகாத உறவு பண்றவங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. அப்ப தர்மத்தை பின்பற்றவங்க 25% தான் இருக்கு. நீங்க பாருங்க, லங்காவி எடுத்துக்கிட்டீங்கன்னா லங்காவில பக்தி பண்றவங்க கொஞ்சம் தான் இருக்காங்க. ஆனா புலன்ப வாழ்க்கை வாழ்றவங்க நிறைய இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? கலியுகம் வந்து அதர்மம் நிறைந்தது. அதாவது இரும்பு யுகம். அது இரும்பு யுகம் போய் பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு. கலியுகத்துல மக்களுடைய ஆயுள் காலம் 100 வருஷம். கலியுகத்துல மக்களுடைய ஆயுள் காலம் 100 வருஷம். ஆனா எவ்வளவு வாழ்றாங்க? 40-50லயே செத்து போயிடுறாங்க. 40, 50, 60.
கலியுகத்துல வந்து மக்களுடைய ஆயுள் காலம் குறைஞ்சிட்டே வருது. பிராயணா பாய கலோ அல்பாயஸ்னு கேச்சனா மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்கியோ பாத்துதா. கலியுக ஜனங்க அல்ப ஆயுசு உள்ளவங்க, 100 வயசு கூட வாழ முடியாது. அப்புறம் மந்த பாக்கியம், துர்பாக்கியமா இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல 2 பேர் இருந்தாலும் சண்டை போட்டுக்குவாங்க. கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்ப கலியுகம் வந்து, கலியுகம்னாலே சண்டை நிறைந்தது, சச்சரவு நிறைந்தது, கலகம் நிறைந்தது, துன்பம் நிறைந்தது, இப்படியே சொல்லிட்டே போலாம். அப்போ இந்த கலியுகத்துக்கான தர்மம் என்னன்னா, கலியுக மக்கள் நம்மளால வந்து யாகம் செய்ய முடியாது, தியானம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கோயில் கட்ட முடியாது. இப்ப கலியுகத்துல வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காரு, கலோ தத் ஹரி கீர்த்தனா. கலியுகத்துல வந்து ஹரிநாம ஜபம் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இன்றைக்கு தர்மம். கலியுகத்துடைய தர்மம் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இந்த கலியுகத்து நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி. கலியுகத்துல வந்து பகவான நாம ரூபத்துல வழிபடணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ரூபத்துல கலியுகத்துல பகவானை வழிபடலாம். அதுக்கப்புறம் இந்த யுகத்துக்கான தர்மம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இதுதான் யுக தர்மம். கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்கார். நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலஹா ஏதாத்ரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தெய்வம் ஏதிருஷம் இகாஜனி நானுராக. கலியுகத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல தன் முழு சக்தி வச்சிருக்கார். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில நான் யாகத்திலே ஜப யாகமா இருக்கேங்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நான் யாகத்திலேயே ஜப யாகமா இருக்கேங்கிறார். அதனால கலியுகத்துல வந்து குற்றங்களும் குறைகளும் நிறைந்ததுதான். நிறைய சொல்லிட்டே போலாம். கலியுகத்துல வந்து அரசியல்வாதி ஏமாத்துறாங்க, சினிமா நடிகர் ஏமாத்துறாங்க, கோயில பூஜாரி ஏமாத்துறாங்க, இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். கலேர் தோச நிதிராஜன். கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது. ஆனா ஒரு நன்மை இருக்கு. என்னது? பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணி அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நாம ஜபம் செய்யறது. இந்த நாம ஜபம் செய்யறதுனால மற்ற யுகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு பகவான் அடைஞ்சாங்களோ அது ரொம்ப சுலபமா அடைஞ்சிடலாம். முந்தைய யுகத்துல தவம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் யாகம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கோயில் கட்டினாங்க. அதெல்லாமே வெறுமனே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறதுனாலே கிடைச்சிடும். அதனாலதான் சைதன்ய மகாபிரபு நம்ம எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிற பாக்கியம் கொடுத்திருக்காரு. யார் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே நாமத்தை உச்சரிக்கிறாரோ அவர் மற்ற யுகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு பகவானை அடைஞ்சாங்களோ அது ரொம்ப சுலபமா அடைஞ்சிடலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கலியுகத்துல மட்டும் இல்ல, எல்லா காலத்திலும் பக்தர்களால பயிற்சி செய்யப்பட்டது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சத்தியுகத்துல வந்து பிரகலாத் மகாராஜா இருந்தார். பிரகலாத் மகாராஜா வந்து எப்பவுமே விஷ்ணுவே நடிச்சிருந்தார். அவர் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவான் நாமத்தை சொல்லிட்டு பகவானே நினைச்சிட்டு இருந்ததுனால பிரகலாத் மகாராஜா அவங்க அப்பா இரண்யகசிபுனால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப சத்தியுகத்துல தியானமும் இருந்தது, அது ஜப தியானமா இருந்தது. தியாயதே விஷ்ணுவை தியானிக்கணும்னு சொல்லிச்சு. இப்ப கலியுகத்துல விஷ்ணுவை தியானிக்கணும். சாரி, எல்லா யுகத்திலும். கலியுகத்துல மட்டும் இல்ல, தியானம் சொன்னாலே விஷ்ணுவை தியானிக்கணும். கிரேத்தாயே தியாயதே விஷ்ணுவை தியானிக்கணும். அப்ப விஷ்ணுவை தியானிக்கணும்னா நம்ம ஒரு நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நாம ஜபம் பண்ணி விஷ்ணுவை தியானிக்கணும். அப்போ சத்தியுகத்துல ஜபம் இருந்திருக்கு, பிரகலாத் மகாராஜ் ஜபம் பண்ணியிருக்காரு, பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, பகவானை தியானம் பண்ணியிருக்காரு. அடுத்து திரேதாயுகத்துல ஹனுமான் வந்து ராம நாமத்தை சொல்லி இருப்பார். ராம் 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 எப்பவுமே ஹனுமான் ராம நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். ஹனுமானுக்கு எங்கிருந்து அவ்வளவு சக்தி வந்தது? லங்கையை வந்து ஒரே ஜம்ப்ல கடந்து போனாரு. ராமர் கூட பாலம் கட்டி தான் போனாரு. ஹனுமான் ஒரே ஜம்ப்ல லங்கையை கடந்தாரு. எப்படி வந்தது? யார் வந்து சக்தி கொடுத்தா? ஹனுமான் வந்து எப்பவும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்ததுனால அவருக்கு சக்தி கிடைச்சது.
அப்ப ஹனுமான் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா ஒரே ஜம்ப்ல மலையை கடந்து போயிடுவார். அவர் ஜெய் ஸ்ரீராம் சொன்னா பெரிய ரூபம் எடுத்துட்டுருவார். பகவானை நாம சொல்லிட்டு இருந்ததுனால ஹனுமானுக்கு திரேதாயுகத்துல அதீத சக்தி கிடைச்சது. ஒரு நாள் ஹனுமான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கு. அப்ப ராமர் வந்து அந்த லங்கையில கடற்கரை பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹனுமான் கேக்குறாரு, பிரபு என்ன பண்றீங்க? ஒரு சின்ன சின்ன கல்லை எடுத்து கடல்ல போட்டுட்டு இருக்காரு. அந்த தண்ணியில மூழ்கி போயிடுது இந்த கல்லு. அப்ப ஹனுமான் ராமர் கேக்குறாரு, நான் வந்து கடல்ல கல்லு போட்டா மூழ்கிடுச்சு, நீங்கெல்லாம் கல்லு போட்ட எப்படி மதந்தது? அப்ப ஹனுமான் சொன்னாரு, பிரபு நான் உங்க நாமத்தை எழுதி போட்டோம், ராமா ராமான்னு உங்க நாமத்தை எழுதி போட்டோம். அப்ப ராமர் சொன்னாரு, நான் தான் அந்த ராமநாமத்துடைய எஜமானன், என்னுடைய நாமம் தான் அது, நான் போட்டா தண்ணியில உள்ள போயிடுது, நீங்க போட்டு எப்படி மதந்தது? அப்ப ஹனுமான் சொன்னாரு, ஓ பிரபு, உங்களை விட உங்க ராமநாமம் ரொம்ப கருணை வாய்ந்தது, அது எல்லா விதமான சக்தியும் தரக்கூடியது அப்படின்னு பகவானுடைய நாமத்தின் மகிமைகளை ஹனுமான் சொல்றாரு ராமன். அதே மாதிரி துவாபர யுகத்துல திரௌபதி திரௌபதி வந்து இந்த சபையில இழுத்து வந்து அவங்களை அவமானப்படுத்தும் போது அவங்களுக்கு யாருமே உதவ முடியல. அந்த சபையில திருதராஷ்டிரர் இருக்காரு, திருதராஷ்டிரர் ஓடி போனாங்க, அவன் வந்து பேசாம மௌனமா உட்கார்ந்துட்டு இருந்தான். அவர் பீஷ்மர்கிட்ட ஓடி போனாங்க, பீஷ்மர் மௌனமா உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து அங்க துரோணாச்சாரியர், திரௌபதியோட கணவர்கள்லாம் இருக்காங்க, யார்கிட்ட போனாலும் திரௌபதிக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியல. அப்போ வந்து திரௌபதி என்ன பண்ணாங்க, தன்னை காப்பாத்திக்கலாம்னு முயற்சி பண்ணாங்க, அப்பயும் முடியல. அப்ப திரௌபதி ரெண்டு கையை உயர்த்திட்டு ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா அப்படின்னு பகவானின் நாமத்தை உச்சரித்தாங்க. உடனே பகவானுக்கு வந்து அவங்க சாரி கொடுத்தாங்க. அந்த இடத்துல கிருஷ்ணர் இல்ல. இந்த திரௌபதி வந்து சபையில கூட்டு வந்து அவமானப்படுத்தும் போது அங்க பகவான் இல்ல. இப்ப யாரு திரௌபதி காப்பாத்துனா? பகவானின் நாமம் தான் காப்பாத்துச்சு. சோ இப்படி சத்தியுகமாகட்டும், திரேதாயுகமாகட்டும், தாப்பரயுகமாகட்டும், எல்லா யுகத்திலையும் பகவான் நாமம் தான் பக்தர்களை காப்பாத்திருக்கு. அதனால கலியுகத்துல கூட நமக்கு என்ன ஒரு வாய்ப்புனா, இந்த மகா மந்திர ஜபம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த நாம ஜபம் செய்யறது மூலமா ஒருத்தர் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவங்க புனிதம் அடைவாங்க. அதனாலதான் பகவான் கிருஷ்ணரே வந்து கலியுகத்துல சைதன்ய மகாபுரு அவதாரம் பண்ணார். சைதன்ய மகாபுரு அவதாரம் பண்ணி ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் அவருடைய நாமத்தை வந்து பிரச்சாரம் பண்றாரு. அப்படி செய்யும் போது சைதன்ய மகாபுரு சொல்றாரு, இந்த நாமத்தை சொல்றவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அதுக்கு உதாரணம் வேணுமா? சைதன்ய சரிதாமிர்தத்துல ஒரு உதாரணம் இருக்கு. ஒருத்தர் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அவர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா தூய்மை அடைவாரு. பாப்பி தாப்பி யதாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜகாய் மதாய். ஜகாய் மதாய்ன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபுரு இந்த பூமியில அவதாரம் பண்ண போது, அப்ப மேற்கு வங்காளத்துல அங்க ஜகாய் மதன் ரெண்டு பேரு உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவங்க. அவங்க பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பாவகரமான செயல் பண்ணாங்க. நல்ல மது அருந்துவோம், நல்ல மது அருந்துட்டு மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப மோசமா வாழ்ந்திருந்தா ஜகாய் மதன். அவங்க பிறப்பால வந்து அவங்க பாவத்துல பிறந்தவங்க, செயலால பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தது. அதனால ஜகாய் மதாயை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. அவன் குடிச்சிட்டு ரோட்லயே சண்டை போடுவான். வேட்டியை வந்து கழட்டி விட்டுட்டு ட்ரௌசரோட நின்று இருப்பான். ட்ரௌசரோட நின்று கெட்ட கெட்ட வார்த்தையா பேசும். ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு, நல்லா சாராய குடிச்சிட்டு அந்த பானையெல்லாம் ரோட்ல போட்டு உடைச்சு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருப்பான். யாரு? இந்த ஜகாய் மதாய் ரெண்டு பேர். ஒரு நிமிஷம், நான் இறங்க வேண்டிய இடம் வந்திருக்கு. சோ ஜகாய் மதாய் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ரூமுக்கு வரேன் லைன் இப்போ போறேன் ப்ரோ, அது ரூமுக்கு விட்டு வந்துடுறேன் ப்ரோ. ஒரு நிமிஷம், இது மட்டும் எடுத்து பண்ணிக்கலாம். இந்த ஜகாய் மதா ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லா குடிச்சிட்டு
போதைப் பொருளா பயன்படுத்திட்டு அவன் தெருவுல வந்து ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருப்பான். அப்ப அங்க யாருமே போக மாட்டாங்க. எல்லாம் வந்து அவங்கள பார்த்தா பயந்து ஓடுவாங்க. அவங்கள கண்டு எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. சோ இந்த ஜக்காய் மதம் இருக்கான் இல்லையா, அவன் 2 பேரும் என்ன பண்ணுவான்னா ரோட்ல வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருப்பான். அப்ப எல்லாரும் அவங்கள பார்த்து விலகி போவாங்க. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு போறாரு. சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு போகும்போது இந்த ஜக்காய் மாதாய் நல்லா குடிச்சிட்டு அவர்கிட்ட வம்பளுக்கிறாங்க. ஓ நிமாய் கௌரங்கா, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுவீங்களாமே, எங்க முன்னாடி பாடுங்க பார்க்கலாம். அவங்கள பார்த்த உடனே மகாபிரபு என்ன பண்றாரு, அங்கிருந்து அப்படியே விலகி போயிட்டாரு. இந்த குடியார பசங்க குடிச்சு ரோட்ல தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அவர் பக்தர்களா கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு கிராமத்திலயும் நகரத்திலயும் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுங்க. ஒரு கிராமத்திலயும் நகரத்திலயும் போய் கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணுங்க. அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு அசோசியேட் உடைய சகாக்கள் வந்து நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர், இவங்கெல்லாம் ஒரு இடமா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ டீம் டீமா குழு குழுவா போவாங்க. 2 பேர் சேர்ந்துட்டு ஒரு கிராமத்துல போய் பிரச்சாரம் செய்வாங்க. அந்த நவதீப் சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப நித்யானந்தரும் ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கா போவாங்க. ஒரு வீட்டுக்கா போய் கதவை தட்டிட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. எப்படி அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிருப்பாங்க. அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போன போது 2 பேரும் குடிச்சிட்டு தகராறு பண்றாங்க. ஜகாய் மதாய் ஜகாய் மதாய் என்ன பண்ணாங்க, 2 பேரும் குடிச்சுட்டு ரூம் கனெக்ட் பண்ணிட்டுமா. இந்த ஜகாய் மதாய் வந்து அங்க ஒரு கூட்டமா போட்டிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. என்னாச்சு கனெக்ட் ஆகல, பாஸ்வேர்டு அந்த பாவது புக் எடுங்க. அதுல உள்ள மேல ஒரு சீட் இருக்கு. யா ஓகே ஓகே பாருங்க. ஏதாவது தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? என்ன பண்ணாங்க, இந்த ஜகாய் மாதா 2 பேரும் அந்த கூட்டத்துக்குள்ள நடுவுல ஒரே கூட்டமா இருக்கு. அந்த ஜகாய் மாதா 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு கூட்டத்துல வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நித்யானந்த பிரபு வந்து அந்த வழியா போறாரு. நித்யானந்த பிரபு வந்து பலராமர். நீங்க ஜெகநாத ரத யாத்திரை பாத்தீங்களா லங்காவில? அங்க பலராமர் ரதத்துல இருந்தார் இல்லையா, வெள்ளையா கருப்பா இருந்த ஒரு கிருஷ்ணா ஜெகநாத், வெள்ளையா இருந்தது பலராம். எப்பெல்லாம் கிருஷ்ணன் இந்த பூமியில வருவாரோ அப்ப பலராமரும் வருவார். அப்போ கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணப்போ நித்யானந்தர் பலராமர் நித்யானந்தரா வந்தார். நித்யானந்த பிரபு பகவானவர். அவர் போயிட்டு இந்த கூட்டத்துக்கு நடுவுல போறாரு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா அங்க போகாதீங்க, 2 பேர் குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போகாதீங்கன்னு. இல்ல அவங்களுக்கு வந்து நான் கிருஷ்ண நாமத்தை சொல்லி தர போறேன், அவங்களையும் நான் ஜெபம் பண்ண வைக்கிறேன். ஐயோ வேண்டவே வேண்டாம், அவங்க குடியார பையங்க அடிச்சு போடுவாங்களே, போயிடாதீங்கன்னு. ஆனாலும் நித்யானந்த பிரபு ரொம்ப கருணையோட அந்த கூட்டத்தை விலக்கிட்டு அவங்ககிட்ட சொல்ல போனா அவன் அடிக்க வந்து ஹரிதாஸ் தாக்கூர் ஓடிட்டார். ஹரிதாஸ் தாக்கூர் ஓடின உடனே
நித்யானந்த பிரபு பின்னாடி ஓடுறாரு. 2 பேரும் ஓடி போனாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் போயிட்டு சைதன்ய மகாபிரபு சொல்றாங்க, நான் இனிமே அவர் கூட பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன். அவர் குடிகாரங்களுக்கு எல்லாம் போய் கிருஷ்ண பக்தியை சொல்லி தராரு, நாங்க போக மாட்டேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் குடிகார பசங்க, அந்த குடிகாரங்க நடுவுல போய் இந்த நித்யானந்த பிரபு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கிறாரு, எனக்கு பயமா இருக்கு, நான் ஓடி வந்துட்டேன், நீ அவர் கூட போக மாட்டேங்கிற. சைதன்ய மகாபிரபு சிரிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா நித்யானந்த பிரபு அவ்வளவு கருணை வாய்ந்தவர். அப்புறம் அடுத்த நாள் திரும்பி அந்த வழியா போனா திரும்பி ஒரே கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவுல 2 பேர் குடிச்சிட்டு தகராறு பண்றாங்க. இப்போ நித்யானந்த பிரபு அந்த கூட்டத்தை விலக்கிட்டு அவங்க நடுவுல போய், நீங்க இந்த மாதிரி நீங்க தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, பகவான் நாமத்தை சொல்லுங்க, இந்த பாவம் செய்யறதை விட்டுருங்க, மது அருந்தாதீங்க, நாமிசம் சாப்பிடாதீங்க, தகாத உறவு பண்ணாதீங்க, சூதாடாதீங்க, நீங்க கிருஷ்ண நாமத்தை சொன்னா நீங்க பகவான்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஒருத்தன் என்ன பண்ணா, அந்த ஜெகாய் மதாயில ஒருத்தன் கல்லு குடிச்ச பானை எடுத்து, அந்த சாராய பானை இருக்கு இல்லையா, அந்த பானை எடுத்து ஓங்கி அடிச்சிட்டான். நித்யானந்த பிரபு மண்டையில அடிச்சு அவர் மண்டை உடைச்சு ரத்தம் வருது. அவர் சொன்னாரு, அந்த மண்டை உடைச்சு ரத்தம் வரும்போது சொல்றாரு நித்யானந்த பிரபு, நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, பகவான் நாம சொல்லுங்க, அப்போ நீங்க பாவத்திலிருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற பக்தர்கள் அழுகையா வருது, அழுகையா வருது. ஐயோ, நித்யானந்த பிரபு மண்டையை உடைச்சிட்டாங்க இந்த குடியார பயலுக அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் ஓடுறாரு. அந்த பக்தர் கூட்டத்தில இருந்து ஒருத்தர் ஓடி போய் சைதன்ய மகாபிரபு சொல்ற, மகாபிரபு மகாபிரபு பெரும் ஆபத்து. என்னப்பா ஆபத்து? நித்யானந்த பிரபு அடித்து காயப்படுத்தி விட்டார்கள். அது கேட்ட உடனே சைதன்ய மகாபிரபு பயங்கர கோவம் வந்துருச்சு. பயங்கரமான கோவம் அந்த குடிகார பசங்களை கொல்லாம விடக்கூடாதுன்னு அவர் வேகமா ஓடி வர்றாரு. சைதன்ய மகாபிரபு ஓடி வரும்போது, சக்கரா 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 சுதர்சன கூப்பிடுறாரு, சுதர்சன சக்கர கூப்பிடுறாரு. ஓடி வர்றாரு. என்னுடைய பக்தர் தாக்கப்பட்டாரா, என் பக்தரை துன்புறுத்துறவன, என் பக்தரை அபராதம், என் பக்தனுக்கு அபராதம், என் பக்தனுக்கு யாராவது குற்றம் விளைவித்தாலோ, என் பக்தனை துன்புறுத்தினாலோ என்னால் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சைதன்ய மகாபிரபு அந்த 2 பேரை கொல்றதுக்காக ரொம்ப வேகமா வர. வந்த உடனே கையை மேல உயர்த்தி சக்கரா சக்கரா சுதர்சன் சக்கர கூப்பிடுற. சைதன்ய மகாபிரபு சுதர்சன் சக்கரத்தை கூப்பிடுற. உடனே நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு, ஓடி போய், நித்யானந்த பிரபு ஓடி போய் சைதன்ய மகாபுடைய தாமரை பாதங்களை பிடிச்சு கதறி அழகாரு, மகாபிரபு வேண்டாம் வேண்டாம், இவங்களை கொண்டுராதீங்க, மகாபிரபு வேண்டாம் வேண்டாம், இவங்களை கொண்டுராதீங்க, சக்கரா வேண்டாம் சக்கரா வேண்டாம், இந்த அவதாரத்தில் உங்களுக்கு ஆயுதமே கிடையாது, இந்த அவதாரத்தில் உங்களுக்கு ஆயுதமே கிடையாது மகாபிரபு, இந்த அவதாரத்தில் நீங்க கருணையே ஆயுதமா கொண்டு வந்திருக்கீங்க. ஓ சைதன்ய மகாபிரபு, இந்த அவதாரத்துல நீங்க கருணையே ஆயுதமா கொண்டு வந்திருக்கீங்க, இந்த பாவிகளை மன்னிச்சிருங்க, இவங்களை தண்டிச்சிடாதீங்க, இவங்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், குற்றங்களை மன்னித்து விடுங்கள், இந்த பாவிகளை தண்டித்து விடாதீர்கள், இவங்கள் பாவத்தை வெறுத்து விடுங்கள், இவர்களை வெறுத்து விடாதீர்கள் மகாபிரபு அப்படின்னு நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபுடைய தாமரை பாதத்துல விழுந்து காதறி அழற. மகாபிரபு, இல்ல நித்யானந்த பிரபு, நீங்க எனக்கு பிரியமானவர், நீங்க என் பக்தன், நீங்க எனக்கு உயிருக்கும் மேலானவன், உங்களை அடித்து காயம் செய்து நான் பொறுத்துக் கொள்ள முடியாது, உங்களை கொல்லாம விட மாட்டேன். அப்போ நித்யானந்த சொன்னாரு, மகாபிரபு, அதுல இந்த ஜெகாய் என்ன அடிச்சு மட்டையை காயப்படுத்தணும்னு பதாய் உடனே பயந்து போய் என்ன அடிக்கிறது நிப்பாட்ட வச்சான். உடனே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான், நாங்க குடி போதையில தவறா செஞ்சுட்டோம், நாங்க மன்னிச்சிருங்க, இவங்க மனம் திருந்திட்டாங்க, இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சைதன்ய மகாபிரபுட்ட நித்யானந்த பிரபு கதறி அழற. அப்போ ஜெகாய் மனது மாறிவிட்டான், மனம் திருந்தி விட்டான் என்று கேள்விப்பட்டமே மகாபிரபு கொஞ்சம் கோபம் குறையுது. ஆனாலும் இவங்களை தண்டிக்காம விட மாட்டேன். மீண்டும் மீண்டும் சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்கள்ல மீண்டும் மீண்டும் வீழ்ந்து பிரார்த்திக்கிறார் நித்யானந்த பிரபு, மகாபிரபு இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க, நீங்க இவங்களுக்கு கருணை கொடுங்க, நீங்க எல்லாருக்கும் கருணை கொடுக்கறதுக்காக வந்தீங்க, நீங்க கருணா அவதாரம், நீங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், இந்த அவதாரத்தில் தாங்கள் கருணையே ஆயுதமா கொண்டு வந்திருக்கீங்க, பாவிகளை தண்டித்து விடாதீர்கள், அவங்க பாவங்களை வெறுத்து விடுங்கள், இந்த பாவிகளுக்கும் அடைக்கலம் கொடுங்கள், அதற்காகவே தாங்கள் அவதரிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சைதன்ய மகாபிரபுட்ட ரொம்ப பணிவா வேண்டி பிரார்த்தனை பண்றார்.
நித்யானந்த பிரபுவுடைய பிரார்த்தனையை கேட்டு நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்கள்ல வீழ்ந்து அழுது அழுது பிரார்த்தனை செய்வதை கேட்ட உடனே இந்த ஜகாய் மதாய் ஓடி வந்தார். ஜகாய் மதாய் ஓடி வந்து சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டார். சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்கள் பற்றி, ஆமா ஆமா மகாபிரபு மகாபிரபு, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் குடி போதையில் அறிவு இழந்து விட்டோம், நாங்கள் குடி போதையில் அறிவை இழந்து நாங்கள் தவறாக நடந்து கொண்டோம், நாங்கள் உங்கள் பக்தர்கிட்ட தவறா நடந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க மகாபிரபு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்கள்ல வீழ்ந்து இந்த ஜகாய் மாதாய் மன்னிப்பு கேட்டு அழறாங்க. நாங்க இனிமே பாவம் செய்ய மாட்டோம், எங்களை வெறுத்துறாதீங்க மகாபிரபு, எங்களுக்கு உங்க பாதத்துல அடைக்கலம் கொடுங்க. அப்ப மகாபிரபு சொன்ன, அயோக்கியர்களே, உங்களை மன்னிக்கவே மாட்டேன், நீங்க என் பக்தன் நித்யானந்தரை காயப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி உங்களுக்கு மன்னிப்பு வருமா, நித்யானந்தருடைய மன்னிப்பு கேளுங்க, அவருடைய பாதங்களை சரணடைங்க. உடனே ஜகாய் மாதாய் வந்து நித்யானந்த பிரபுடைய தாமரை பாதங்களை பிடித்துக் கொண்டு அழறாங்க. ஓ மகா நித்யானந்த பிரபு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பெரும் குற்றம் செய்து விட்டோம், நீங்க யாருன்னு தெரியாம குடி போதையில போதை தலைக்கு ஏறி அறியாமையில் பித்து பிடித்தவர்களா இருந்தோம். பௌதிக ஆசை, பௌதிக வசதி, புலனிம்பம், பெயர், புகழ், பதவி, போதை வஸ்து, பெண்கள், இந்த மாதிரி பித்தை மாயில் பித்தை பிடிச்சு எங்களுடைய அறிவை நாங்கள் இழந்து விட்டோம். உயர்ந்த குலத்தில் பிறந்தும் நாங்கள் நீச்சர்களாக நடந்து கொண்டோம், எங்களை மன்னித்து அருளுங்கள் சொல்லி நித்யானந்தருடைய பாதங்களை விழுந்து கதறி அழுறாங்க இந்த ஜகாய் மாதாய். அப்ப நித்யானந்த பிரபு அவங்க ரெண்டு பேரும் தோளோடு எடுத்து கட்டி தழுவிட்டார். மகாபிரபு, இவங்க மனம் திருந்திட்டாங்க, இவங்க வந்து பாவம் செய்யறதை நிப்பாட்டிட்டாங்க, இவங்க திருந்திட்டாங்க, இவங்க கருணை கொடுங்க. நித்யானந்த பிரபு வந்து ஜகாய் மாதாய் கட்டி தழுவிட்டு சொன்னாரு, நான் உங்களை எப்போ மன்னிச்சிட்டேன், நான் நீங்க செஞ்சது குற்றமாவே நினைக்கல, மகாபிரபு உங்களை அனுகிரகம் பண்ணுவாரு அப்படின்னு அவங்களை கூட்டி வந்து அந்த ரெண்டு பேரையும் நித்யானந்த பிரபு மகாபிரபுடைய தாமரை பாதையில சமர்ப்பிக்கிறார். சோ நித்யானந்த பிரபுடைய கருணையால, அவருடைய வேண்டுகோளால, அவரை சரணடைந்ததுனால, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால ஜகாய் மாதாய் பகவான் மன்னிச்சார். ஏ ஜகாய் மாதாய், உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், இன்னையில இருந்து நீங்க ஒழுக்கமா இருக்கணும், எந்த தீய பழக்கத்துக்கு போகக்கூடாது, எந்த தீய பழக்கங்களையும் செய்யக்கூடாது, பக்தர் சங்கத்திலே இருக்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி மகாபிரபு அந்த ரெண்டு பேரும் ஆசீர்வதிச்சார். அன்னையிலிருந்து ஜகாய் மாதாய் ரெண்டு பேரும் குடிப்பழக்கம், பெண்களோட தகாத சங்கம், போதை அருந்துவது, சூதாடுவது, ரொம்ப ரொம்ப மோசமான செயல், அந்த பாவகாரியத்தெல்லாம் விட்டு ஒழித்து விட்டு அவங்க பக்தர் சங்கத்துக்கு வந்தாங்க. எப்ப பக்தர் சங்கத்துக்கு வந்தாங்களோ, எப்ப பகவான் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சாங்களோ, அந்த கெட்ட பழக்கம் அவங்களை விட்டு போயிடுச்சு. நிஷயா வினிவர் தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோவையம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. சோ நித்யானந்தருடைய கருணையால ரெண்டு பேரும் எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டு சைதன்யம் அப்படி கருணை கிடைச்சு அவங்க பக்தி செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் ஜகாய் மாதாய் ரெண்டு பேரும் நித்யானந்த பிரபுட்ட வந்து அழறாங்க. நித்யானந்த பிரபுடைய தாமரை பாதம் வந்து அழறாங்க, பிரபு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கவே கூடாது, நாங்க உங்களை காயப்படுத்திட்டோம், உங்களை அடிச்சிட்டோம், உங்களை அவமானப்படுத்திட்டோம், உங்களை துன்புறுத்திட்டோம், நாங்க நரகத்துக்கு தான் போவோம், எங்களுக்கு மோட்சமே கிடையாது, எங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, நாங்க நரகத்துல போய் பெரும் கொடுமை அனுபவிக்க போறோம் அப்படின்னு அவங்க வந்து நித்யானந்த பிரபு அழறாங்க. அப்படி அழும்போது நித்யானந்த பிரபு அவங்க ரெண்டு பேரும் தோளோடு எடுத்து கட்டி தழுவிட்டார். அப்ப சொன்னாரு, ஜகாய் மாதாய், உங்க மேல ஒரு குற்றம் கிடையாது, குழந்தைகள் தவறு செய்தால் பெற்றோர்கள் பொறுத்துக் கொள்வார் அல்லவா. இப்போ ஒரு குழந்தை, அந்த சின்ன குழந்தை போய் அப்பாவுடைய கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிருச்சு. ஒரு சின்ன குழந்தை அப்பாவுடைய கன்னத்துல ஓங்கி அரைஞ்சா அப்பாவுக்கு வலிக்குமா, சிரிப்பார்? அப்பாவுக்கு வலிக்கும், ஆனா சிரிச்சுக்குவார். தான் குழந்தை, என் குழந்தை அடிச்சது என்ன, வேற யாராவது நம்மள ஓங்கி அரைஞ்சா கண்ணத்தை காமிப்போமா? அவனை பலர் திரும்பி 2 அறை விட்டுற மாட்டோம். அவன் நம்மள ஒரு அறை விட்டா அவனுக்கு திரும்ப 2 அறை விட்டுருவோம் நம்ம. ஆனா நம்ம குழந்தை வந்து கண்ணத்துல அடிச்சதுன்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? அதை ஆனந்தமா எடுத்து கோவமே பட மாட்டோம். ஏன்டா என் கண்ணத்துல அரைஞ்சேன்னு குழந்தைய தூக்கி போட்டு மிதிப்போமா என்ன? நோ. அந்த குழந்தை நம்மளை அடிச்சா
நம்ம அதை சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அப்ப நித்யானந்த பிரபு சொன்னாரு, ஜகாய் மதாய், நீங்க என் குழந்தைகள், நீங்க அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை, எனக்கு அது அன்பா இருக்கு, ஆனந்தமா இருந்தது. இதை கேட்ட உடனே மேலும் அவங்க அழுகுறாங்க, மேலும் அழுகுறாங்க. இப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான புருஷர், இப்பேற்பட்ட ஒரு கருணை வாய்ந்த அவதாரம், இப்பேற்பட்டவரை நான் அடித்து விட்டேனே, காயப்படுத்தி விட்டேன்னு அவங்க அழறாங்க. இதுக்கு பரிகாரமே கிடையாதா, இதுக்கு பிராயச்சித்தமே கிடையாதா? நித்யானந்த பிரபு, நாங்க பெரும் பாவிகள், உங்களை காயப்படுத்திட்டோமே, எங்களை மன்னிக்கவே மாட்டார் சைத்தன்ய மகாபிரபு, உங்க கருணையால தான் மன்னிச்சார், மகாபிரபுடைய கருணை எனக்கு உங்க மூலமா தான் கிடைச்சது அப்படின்னு அழறாங்க. அப்ப நித்யானந்த பிரபு சொன்னாரு, சரி அழாதீங்க, நீங்க போய் கங்கை கரையில போய் அங்க பக்தர்கள் குளிக்க வருவாங்க, கங்கையில குளிக்க வர பக்தர்களுக்கு சேவை பண்ணுங்க, அவனுக்கு ஒரு அழகான படித்துறை கட்டுங்க, கங்கையில இறங்கி குளிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் படி கட்டுங்க, அங்கிருந்து பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரசாதம் கொடுங்க, அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு கௌரவம் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க வைஷ்ணவருக்கு சேவை பண்றது மூலமா, பக்தர்களை வழிபடுறதும் வைஷ்ணவருக்கு சேவை பண்றது மூலமா ஒருத்தர் எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு அவங்க ஆசீர்வதிக்கிறார். அன்னையில இருந்து ஜெகாய் மாதாய் எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்புறம் கங்கையில குளிக்க வர வைஷ்ணவர்களுக்கு மாலை அணிவிச்சு அவங்க சந்தனம் பூசி விட்டு அவங்க பாத தொட்டு வணங்கி அவங்க சேவை பண்ற. அப்போ வைஷ்ணவருக்கு சேவை பண்றது மூலமா ஒருவன் எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவார். ஒரு பக்தனுடைய சங்கத்துல வரும்போது ஒரு புனிதம் அடைவார். அதனால ஜெகாய் மதாய் உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும் கொடூரமான பாவிகளா இருந்திருந்தாங்க. அந்த கொடும் பாவிகள் கூட, கொடூரமான பாவகாரியமான செயல் பண்ணிட்டு இருந்தவங்க கூட நித்யானந்த பிரபு கருணையால, சைதன்ய மாப்பிளை கருணையால தூய பக்தரான. அதனால கலியுகத்துல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி 2 ஜெகாய் மதாய் தான் இருந்தாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி 2 ஜெகாய் மதாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் ஜெகாய் மதாய் இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, லங்காவி, எங்க போனாலும் குடிகாரங்க, தகாதொரு பண்றவங்க, ஏமாத்துக்காரங்க, சூதாட்டக்காரங்க, பௌதிகவாதிகள், இப்படி உலகம் முழுவதும் இருக்காங்க. அப்போ பகவான் அவதாரம் பண்ணி அசுரங்களை கொல்லணும்னு நினைச்சா எல்லாரையும் கொல்ல வேண்டியது வரும். கிருஷ்ணர் அவதாரம் பண்ணி அசுரங்களை கொல்லணும்னு நினைச்சா எல்லாரையும் கொல்லணும். அப்ப பகவான் என்ன பண்ணாரு, அசுரங்களை கொல்றதுக்கு பதிலா அசுருடைய குணம், அந்த அசுர குணத்தை கொல்ற. இப்போ நம்ம எல்லாரும் கூட ஒரு வகையில ஜெகாய் மதாய் தான், நம்ம எல்லாருமே ஒரு வகையில ஜெகாய் மதாய் தான். ஏன்னா நமக்குள்ள பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்கள், பேராசை, பொறாமை, பொய்கர்வம், ஆணவம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போகணும்னா நமக்கு ஆன்மீக குருடைய கருணை வேணும். ஆன்மீக குருடைய கருணை, பிரபுபாடைய கருணை. அப்ப இஸ்கான்ல வந்தா நமக்கு குருமார்கள் இருக்காங்க, பிரபுபாடி புத்தகம் இருக்கு, பக்தர் சங்கம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பக்தர் சங்கத்துல நான் நாம ஜபிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது மூலமா நம்ம எல்லா விதமான பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடலாம், நம்ம பக்தியில முன்னேற்றம் அடையலாம். இந்த பிறவியிலேயே, இந்த பிறவியில பகவான் திரும்ப போயிடலாம். மற்ற யுகத்தில எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனோட உலகத்துக்கு போனாங்களோ, தவம் செஞ்சவங்க, யாகம் செஞ்சவங்க, பூஜை பண்ணவங்க, பெரிய பெரிய கோயில் கட்டினவங்க, கடுமையான விரதம் இருந்தவங்க, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய தேவையை கலியுகத்துல வெறுமனே பகவான் முன்னாடி 2 கை மேல தூக்கி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பக்தர் சங்கத்துக்கு வரணும், நாம ஜெபம் பண்ணணும், பக்தியை பற்றி கதைகளை கேட்கணும். தென் பிரசாதம், நல்ல பிரசாதம். உங்களுக்கு பரமேஸ்வர பிரபு இன்னைக்கு நிறைய பிரசாதம் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க நல்ல பிரசாதம் சாப்பிடலாம். பகவானை பற்றி லீலைகளை கேட்டாச்சு, நாம ஜெபம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கலாம். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், பக்தர்கள் அனைவரும் பொறுமையா இருந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு போகணும். வீட்டுல போய் நாம ஜெபம் செய்யணும், இந்த மாதிரி உபன்யாசங்கள் கேட்கணும், சத் சங்கத்துக்கு வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அப்படி பண்ணா நம்ம இதயம் தூய்மை அடைந்து நாம் பகவானை அனுபவிக்கலாம், பகவானை உணரலாம், ஆனந்தமா வாழலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் ஏதாவது